ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாழைக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி பிடிக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டுன்னு பாத்திரலாம். இன்னைக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கிறேன். அது ஸ்கின் மேல இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி விரல் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் சிப்ஸ், பொட்டேட்டோ எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருளைக்கிழங்குல பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கருத்துராம இருக்கும். இந்த ஷேப்ல இருக்கணுங்க. ரொம்ப தின்னா லேசா இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் வேகும் பொழுது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இது குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்ப இது தண்ணியிலேயே இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாத்தையுமே நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு தட்டு எடுத்துக்கங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 மாவு எடுத்துக்கிற போறோம். கார்ன்ஃபிளவர் 1, இன்னொன்னு அரிசி மாவு. அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்கு, கார்ன்ஃபிளவர் நல்லா அதனோட ஒட்டிட்டு இருக்கிறதுக்காக ரெண்டுமே 5 டேபிள் ஸ்பூன், அது 5 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி அரிசி மாவு 5 டேபிள் ஸ்பூன், ரெண்டையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்க அதிகமா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா, நல்ல காரமா வேணும்னா 1 டீஸ்பூன் அளவு கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா தான் சேர்த்திருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள், அவ்வளவுதாங்க. எல்லா சைடுமே காரம், உப்பு இது எல்லாமே போற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு வரும். நீங்க இதுல மைதா மாவு இதெல்லாம் சேர்க்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி கார்ன்ஃபிளவர், அரிசி மாவு இது மட்டுமே போதும். நம்ம இன்னைக்கு கடலை மாவு எதுவுமே சேர்க்கலாம். இப்போ இந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்டு இது ஓரத்துல அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 முட்டை எடுத்துக்கலாம். இப்போ முட்டை சேர்க்காதவங்களுக்கு, சில பேர் சாப்பிட மாட்டீங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஆப்ஷனலா கடலை மாவு நீங்க எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்துட்டு இதுல தேவையான அளவு மிளகுத்தூள், இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க கடலை மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதுல காரத்துக்கு மிளகாய் தூள், உப்பு இதை நல்லா சேர்த்து தண்ணியில லைட்டா கெட்டியா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இன்னொரு தட்டுல பிரெட் கிரம்ஸ் இருக்கு இல்லையா, பிரெட்டை நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இது கிறிஸ்பியா வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாழைக்காயை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பச்சரிசி மாவு 2 மாவு போட்டு இது பண்ணோம் இல்லையா, கார்ன்ஃபிளவர் இதெல்லாம் பரட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல நல்லா பரட்டிடுங்க. நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் முட்டையில இதை நம்ம நல்லா டிப் பண்ண போறோம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது இது ஒரு கோட் கிடைக்கும். நம்ம 3 கோட் கொடுக்க போறோம். முட்டையில ஒரு கோட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பிரெட் கிரம்ஸ்ல லைட்டா அதை பரட்டி விட போறோம். சோ இது நல்ல கிறிஸ்பியா இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல காரமா உப்போட சேர்ந்து இருக்கும். வெளியே நல்ல பிரெட் கிரம்ஸ் லைட்டா ஸ்வீட்டோட நல்ல கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். இது லைட்டா ரோல் பண்ணி விட்டீங்க, லைட்டா மேல தூவிட்டு ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிரும். இதே மாதிரியே எல்லா இதையுமே பொறுமையா எடுத்து வச்சிடலாம். நம்ம தட்டுல போட்டு செய்யறதுனால 4 நாளா கூட போட்டு நீங்க செஞ்சிடலாம், பவுல்ல போடுறதை விட. எல்லாத்துலயுமே முட்டை, பிரெட் கிரம்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. இப்ப இதை எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். நீங்க எண்ணெய் நிறைய ஊத்தி அதை டீப் ஃப்ரை பண்ணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்ல ஷாலோ ஃப்ரை மாதிரி கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு பரட்டி கூட விடலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். எண்ணெய் பாத்தீங்கன்னா ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது, மீடியமா இருக்கணுங்க. அப்படி இருந்தாதான் உங்களுக்கு உள்ள எல்லாமே நல்லா வேகும். இது வாழைக்காய் அப்படின்றதுனால சீக்கிரம் வெந்துடும். காய் ரொம்ப நரிச்சு அப்படிலாம் இருக்காது. வாழைக்காயில செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே லைட்டா ஸ்பூன் வச்சோ இல்ல கரண்டி வச்சோ லைட்டா திருப்பி விடுங்க. ஃபோர்க் திருப்புறதுக்கு கொஞ்சமே கஷ்டமா இருந்துச்சு. கரண்டி அப்படின்னா சரியா இருக்கும். இப்போ கரண்டியில இது லைட்டா திருப்பி விட்டு பார்ப்போம். அப்படியே ரோல் பண்ணி விட்டாச்சு. எந்த இதுவுமே உதிரல, பாத்தீங்களா, பிரெட் கிரம்ஸ் எதுவுமே உதிரல. நம்ம முட்டை ஒரு கோட் கொடுத்ததுனால அது நல்லா பிடிச்சுக்குச்சு. ஸோ கிறிஸ்பி ஆகுறதுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நல்லா மொறுமுறுன்னு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு. இப்ப நம்ம நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இது எண்ணெய் இதெல்லாம் குடிக்கலங்க, சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிளைனாவே டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு டொமேட்டோ சாஸ் இருக்கு, அதோட தொட்டு சாப்பிடும் பொழுது அட்டகாசமா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. காயெல்லாம் பிடிக்காத குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப அருமையா சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.